ஸ்ரீசைலநாதனியம் திருராமசுரம் குடும்பஜே சிவப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கருணையினால் 167வது நாள் காலட்சேபம் என்று அதில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பற்றிய வைபவம் 55வது நாள். துவக்கத்தில் குருபரம்பரை தியானம் ஸ்ரீ குமுதவேல் நாச்சியார் அவர்கள் சாதிப்பார். அஸ்மத் குருப்பியோ நமக, அஸ்மத் பரம குருப்பியோ நமக, அஸ்மத் சர்வ குருப்பியோ நமக, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீ பராங்குசதாசாய நமக, ஸ்ரீமத் யாமுனமுனையே நமக, ஸ்ரீராம மிஸ்ராய நமக, ஸ்ரீ புண்டரிகாஷாய நமக, ஸ்ரீமன் நாதமுனையே நமக, ஸ்ரீமதே சடகோபாய நமக, ஸ்ரீமதே விஸ்வக்சேனாய நமக, ஸ்ரீயை நமக, ஸ்ரீதராய நமக. ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கிருபையினால் 167வது நாள் பிரவசனம் என்று ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை பற்றிய 125 நாள் காலட்சேப கிரமத்தில் இன்றைக்கு 55வது நாள். நேற்றைக்கு பகவான் பாண்டவர்களை துர்வாச முனிவரிலிருந்து எப்படி ரட்சித்தார் என்ற வைபவம் தெளிவாக விளக்கினோம். சரணாகதி அடைந்தவர்களை எம்பெருமான் உடனுக்குடன் வந்து ரட்சிப்பார் என்ற கூற்றானது மெய்ப்பிக்கப்பட்டது. ஆக பாண்டவர்கள் இப்படியாக 12 ஆண்டுகளை பூர்த்தி செய்து விட்டார்கள். 12 ஆண்டுகளுமே அவர்களுக்கு ரிஷிகளுடைய சந்திப்பு, தீர்த்த கட்டங்களில் சென்று புனித நீர் ஆடுதல், திவிதேசங்களுக்கு சென்று எம்பெருமானை சேவித்தல், அத்தோடு அர்ஜுனன் தவம் செய்தது, பீமசேனன் ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்கி பலம் பெற்றது போன்ற பல வைபவங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்றது. இன்னும் ஒரு வருட காலம் அஜ்ஞாத வாசம் யாருக்கும் தெரியாமல் மறைந்திருக்க வேண்டும். ஒரு வருட காலம் இவர்கள் எங்கே இருக்கிறார் என்று சொல்லி யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி தெரிந்துவிட்டால் மீண்டும் 12 ஆண்டுகள் காடுக்கு செல்ல வேண்டும். 12 ஆண்டுகள் முடிந்த பிறகு மீண்டும் ஒரு வருஷம் இதே மாதிரி மறைந்திருக்க வேண்டும். அப்படி மறைந்திருக்கிற காலத்தில் மீண்டும் கண்டுபிடித்தால் மீண்டும் 12 வருஷ காலம் போகணும். இப்படி போய்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு வருஷ காலம் மறைந்திருக்க வேண்டிய அந்த காலம் வந்து விட்டது. அப்போ பாண்டவர்கள் உத்தேசித்தார்கள், எங்கு செல்லலாம் என்று ஒவ்வொரு பகுதியாக யோசனை செய்து பார்த்தார்கள். அவர்களுக்கு திருப்தி ஏற்படவில்லை. ஏனென்றால் இதே நேரத்தில் துரியோதனன் எல்லா இடங்களுக்கும் ஆட்களை அனுப்பி தேடுவான். இவர்களை கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகள் அத்தனை மேற்கொள்வான். துரியோதனுக்கு நட்பான நாடுகள் நிறைய இருக்கின்றன. துரியோதனுடைய நண்பர்களுக்கு தெரிந்தால் போதும் இவர்கள் இருக்கிடம் தெரிந்துவிடும். அதனால் துரியோதனுடைய நண்பர்களுக்கும் தெரியாத தேசமாக இருக்க வேண்டும். அடுத்து இவர்களை பற்றி அறவே தெரியாத நாடாகவும் இருக்க வேண்டும் என்று சிந்தனை செய்து பார்த்தபோது அவர்களுடைய சிந்தனை கேட்டியது விராட தேசம். பொதுவாக ஸ்ரீமத் ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் சிறந்த இடத்தை பெறும். எவ்வளவு கஷ்டமான திசையிலும் சுந்தரகாண்டம் படித்தால் கஷ்டம் விலகும். நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் சுந்தரகாண்டம் படித்தால் நல்லது நடக்கும். நாட்டில் மழை பெய்யாமல் இருந்தாலோ, நோய் நொடிகள் இருந்தாலோ, துன்பங்கள் இருந்தாலோ சுந்தரகாண்டம் படித்தால் விலகும் என்ற நம்பிக்கை பலமாக மக்கள் மத்தியில் உண்டு. அதே போல மகாபாரதத்தில் பிராணபருவம் படித்தால் கஷ்டங்கள் விலகும். பிராணபருவம்
கேட்டால் நல்லது நடக்கும், பிராணபருவம் கேட்டால் நோய்கள் நீங்கும், பிராணபருவம் கேட்டால் சுவிச்சங்கள் ஏற்படும் என்கிற நம்பிக்கை மக்கள் மத்தியில் உண்டு. பழைய காலங்களில் கிராம பகுதிகளில் ஆண்டுதோறும் பிராணபருவத்தை படிப்பார்கள், சுந்தராண்டத்தையும் படிப்பார்கள். அப்படி எல்லா மக்களுடைய நம்பிக்கைக்குரிய பருவம் மகாபாரதத்தில் பிராண பருவம். அந்த பிராண தேசம் பாண்டவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அங்கே செல்வோம். பிராண மன்னன் நல்லவன், தீய ஒழுக்கங்கள் இல்லாதவன், நேர்மையானவன். அவன் நேர்மையானவன் என்பதற்கு ஒரே ஒரு சான்று துரியோதனன் பட்சத்தில் இல்லை. துரியோதனன் பிராணதேச மன்னனுக்கு பல முறை ஆள் அனுப்பியும் அவனை நண்பனாக ஏற்றுக்கொள்ளும்படியாக பல முறை முயற்சி செய்தும் துரியோதனனை நண்பனாக ஏற்கவும் இல்லை, துரியோதனன் பட்சத்தை ஆதரிக்கவும் இல்லை. அதே சமயத்தில் பாண்டவர்களுக்கும் தெரியாது, கேள்விப்பட்டிருக்கிறார். அப்போ துரியோதனால் நண்பர்களானவர்கள் நிறைய பேர்கள். துரியோதனன் இந்த பிராணதேச மன்னனையும் நண்பராக்க முயற்சி செய்து முடியாமல் போய்விட்டது. அதே சமயத்தில் பிராணதேசத்தின் பக்கத்தில் திரிகர்த்த தேசம் என்று தேசம், சுசர்மன் ராஜா, அவன் துரியோதனுக்கு நண்பன், உற்ற நண்பன். இப்படி துரியோதன் பக்கம் சேராமல் இருப்பதினாலேயே அவனை உத்தமன் என்று அறிந்து கொள்ளலாம். அங்கே செல்வது சரி, மாறுவேடத்தில் செல்வோம் என்று முடிவு செய்தார்கள். எப்படி மாறுவேடத்தில் செல்வது? தர்மர் ஒரு உயர்ந்த ஞானி போல, ஒரு சன்னியாசி போல வேஷத்தில் செல்லணும். ராஜாவுக்கு உயர்ந்த நற்கருத்துக்களை சொல்லுகிறவராக இருக்க வேண்டும். ராஜா பொழுதுபோக்குவதற்கு உரிய நண்பராகவும் போக வேண்டும். ராஜா விரும்பிய பொழுது அவர் சமநிலையிலிருந்து சொக்கட்டன் ஆடுவராக இருக்க வேண்டும். அந்த விதமான வேஷத்தை நான் தரித்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். பீமசேனன், நான் சமையல் கலையில் கெட்டிக்காரன், நான் சமையல்காரன் போல வேஷம் போட்டுக் கொள்கிறேன் என்று சொன்னான். அர்ஜுனன், எனக்கு ஏற்கனவே சாபம் இருக்கிறது, பேடியாக போகும்படியாக நான் பேடியாக மாறி அதே பிராணதேச அந்த புறத்தில் பெண்களுக்கு ஆடல் பாடல் இசை பயிற்சியை கற்றுக் கொடுக்கிறேன் என்றார். அதே மாதிரி சகாதேவன் குதிரைகளை நான் கவனிப்பேன் என்றான். நகுலன் பசுக்களை கவனிப்பேன் என்று சொன்னான். திரௌபதி, நானும் ஒரு பெண் வேலைக்காரியாக எப்படியாவது வந்து சேர்ந்து கொள்கிறேன் என்று பேசிக்கொண்டார்கள். பேசிக்கொண்டு பிராணதேசத்தை நோக்கி மாறுவேடத்தில் புறப்பட்டார்கள். முதலாவதாக தர்மர் சென்றார். பிராணதேச மன்னரை பார்த்தார். பார்த்த உடனே தர்மருடைய தேஜஸான திருமேனியும் அறிவுடைய தெளிவான முகத்தையும் பார்த்து ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. உங்களை பார்த்தால் மகானாக தெரிகிறது, உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவராக தெரிகிறது, நீங்கள் யார், எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் சொன்னார். உடனே தர்மர் சொன்னார், நான் தர்மரோடு இருந்தேன், அவரோடு சத்து விஷயங்களை பேசுவேன், அவரோடு சொக்கட்டாயதி பொழுதும் போக்குவேன். அவர்கள் இப்போது ஒரு வருட காலம் மறைந்திருக்கிறார்கள். அதனால் நானும் எங்கே செல்லாம் பார்த்தேன், நீங்கள் நல்லவராக தெரிந்தீர்கள், அதனால் உங்களிடம் வந்தேன் என்று சொல்ல, அப்படியே எனக்கும் உங்களை போன்ற நல்லவர்களுடைய அறிவுரைகள் எனக்கும் தேவை. எனக்கு அறிவுரை கூறுகிற ஆசானாக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களிடம் ஞானம் பிரகாசிக்கிறது, தாராளமாக இருங்கள் என்று ஏற்றுக்கொண்டார். கங்கர் என்கிற பெயரில்
தர்மர் உள்ளே சென்று விட்டார். குலகுரு மாதிரி ஆயிட்டார். உடனே அடுத்து பீமசேனன் வந்தான். சமையல்காரன் போல வேஷம் போட்டு வந்தான். உடனே விராட தேச மன்னன், நீங்கள் யார் என்று கேட்டான். நான் பாண்டவர்களுக்கு சமையல்காரனாக இருந்தேன். அவர்கள் அஞ்ஞானவாசம் சென்று விட்டார்கள். அதனால் 1 வருஷ காலம் நான் எங்கேயாவது வேலை செய்து பிழைக்க வேண்டியிருக்கிறது. அப்போ உங்களுடைய இடம் சிறப்பாக சொன்னார்கள், நான் வந்தேன். பார்த்த உடனே ஒரு வீரனாக தெரிகிறாயே, மல்யுத்தத்தில் பெரிய பயில்வானாக தெரிகிறாயே, உனக்கு மல்யுத்தம் தெரியுமோன்னு கேட்டான். தெரியும் என்று சொன்னான். சமையல் சிறப்பாக செய்வேன் என்று சொல்லவும் உடனே மடப்புலி கைங்கரியத்தினுடைய தலைவராக பீமசேனன் நியமித்து விட்டார். எதனால சொன்னால், நாளைக்கு போர்க்காலங்களில் இந்த மடப்புலி கைங்கரியம் பண்றவனை பயன்படுத்தலாம். வல்லாளன் என்கிற பெயரில் அவனும் சேர்ந்து விட்டான். அர்ச்சுனன் வந்தான். ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் பேடியாக வேஷத்தில் வந்தான். அப்போ வேலை கேட்டான். உனக்கு என்ன தெரியும்னு சொன்னான். எனக்கு ஆடல், பாடல், இசை இதில் பண்ணவன். உடனே ராஜாவுக்கு தன்னுடைய மகள் உத்தரகுமாரிக்கு ஆடல், பாடல், இசையில் விருப்பம் உண்டு. ஒரு நல்ல ஆசிரியரை தேடிக்கொண்டிருந்தார். இவர் அர்ச்சுனன் இப்பொழுது பேடி ரூபத்தில் வந்தது அவர்களுக்கு பிடித்திருந்தது. அப்படியே என்னுடைய மகள் உத்தரகுமாரிக்கு ஆடல், பாடல், இசையை நீ கற்பிப்பாயாக என்று சொல்லிவிட்டார். சைரந்திரி என்ற பெயரில் அவளும், அதாவது அர்ச்சுனாகிய சைரந்திரியும் அந்த புறத்துக்கு போய்விட்டார். அதற்கு பிறகு நகுலன் வந்தான். அவன் வந்தவன், அரசே, குதிரைகளுடைய தன்மை தெரிந்தவன், குதிரை மருத்துவம் தெரிந்தவன், பராமரிப்பேன். கொஞ்ச காலம் நான் உங்களுடைய தங்கியிருக்கலாம் விரும்புகிறேன்னு சொன்னான். அவனுடைய சில கேள்விகளை கேட்டார்கள். அவன் அற்புதமாக பதில் சொன்னான். பிடித்து போய்விட்டது. உடனே குதிரையை மேற்பார்வை பார்க்கிற கொட்டாரத்துக்கு போன்னு அனுப்பிட்டார். அவன் தமக்ரந்திங்கிற பேரில் அவனும் அங்கே போய்விட்டான். சகாதேவன் வந்தான். நான் பசுக்களை பராமரிப்பேன், பசுக்களுக்கு வரக்கூடிய நோய்களை போக்குவேன் சொன்னான். அவனிடம் சில கேள்விகளை கேட்டார்கள். நல்ல பதில் சொன்னான். உடனே அவனையும் பசு கொட்டங்களை பார்க்கும் நியமித்தார். தந்திரிபாலன் என்கிற பேரில் அவனும் போய்விட்டான். இப்ப 4 பேர்களும் விராடதேச மன்னனுடைய அரண்மனையில் வேலைக்காரர்களாக வந்து விட்டார்கள். இனி திரௌபதி மட்டும் அழுக்கான ஆடையை உடித்துக் கொண்டு வேலைக்காரி போல வீதியில் வருகிறான். அழகுமிக்கவள். அவள் வீதியில் வருகிற பொழுது எல்லாரும் அவளை பார்த்து பரிகாசம் பண்ணுகிறார்கள். ஒரு கூட்டமே பரிகாசம் பண்ணி கொண்டு வருகிறது. விராடதேச மன்னனுடைய ராணி மாடியிலிருந்து பார்த்தான். ஒரு பரிதாபமான ஒரு ஏழை பெண் வருகிறாள். அவளை சுற்றி நிறைய பேர்கள் பரிகாசம் பண்ணி கொண்டு வருகிறாள் என்று இரக்கம் ஏற்பட்டது. உடனே காவலாளியை விட்டு அந்த பெண்ணை அழைத்து வாருங்கள் என்று ஏவினார்கள். திரௌபதி உள்ள வந்தார். உடனே, நீ யாரம்மா, ஏன் இந்த வீதியில் அலைகிறாய் என்று கேட்டார். அவள் சொன்னாள், நான் கந்தர்வ பெண். எனக்கு 5 கணவர்கள் கந்தர்வர்கள். ஓராண்டு காலம் ஒரு சாபத்தின் காரணமாக நான் பிரிந்திருக்கிறேன். ஆனால் பிரிந்திருந்தாலும் அவர்கள் என்னையே கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு மாலை கட்ட தெரியும், அலங்காரம் செய்ய தெரியும். 1 வருஷ காலம் உங்களுடைய அரண்மனையில் எனக்கு வேலை கொடுத்தால் என்னுடைய கணவன்மார்கள் உங்களுக்கு நல்லதை செய்வார்கள். எனக்கு அடைக்கலம் வேணும் சொன்னார். உடனே மகாராணி சொன்னாங்க, உனக்கு வேலை தருவதில் எனக்கு ஆட்சேபம் இல்லை. ஆனால் உன்னுடைய அழகுதான் இங்கே ஆபத்தான விஷயம்.
அதான் நான் யோசனை பண்ணுகிறேன். பிரச்சனையை உண்டு பண்ணி விடுமே என்று யோசனை பண்ணுகிறேன். நான் அந்த புறத்தில் உங்களோட இருந்து கொள்கிறேன். உங்க அந்த புறத்திற்குரிய பெண்களுக்கு மாலை கட்டி தருகிறேன், ஒப்பனை செய்கிறேன். நான் ஆடவர்களுடைய பகுதிகளுக்கே நான் வரமாட்டேன் என்று சொல்லவும் அவள் மீது இரக்கம் ஏற்பட்டு சரி அப்படியே வான்னு ராணி தன் அந்த புறத்துக்கு கூடிய வைத்துக் கொண்டார். இப்போ பிராடதேச மன்னனுடைய அரண்மனையில எல்லாரும் வந்தாச்சு. அவரவர்கள் கொடுத்த வேலைகளை செவ்வையாக செய்கிறார்கள், திறமையாக செய்கிறார்கள், பாராட்டு பெறுகிறார்கள், எல்லோரும் புகழ்கிறார்கள். பாண்டவர்கள் அங்கு போன பிறகு அந்த தேசம் நல்ல மழை பெய்கிறது, நோய் நொடிகள் இல்லை, சுபிட்சமான தேசமாகவே மாறுகிறது. மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறார்கள். அந்த ஊர்லயே ஒரு திருவிழா வரும், பல நாட்டு மக்களும் வருவார்கள். அந்த திருவிழா வந்தது. அந்த திருவிழாவிற்கு ஒரு மல்யுத்த வீரன் ஒருவன் வந்தான். அவன் வந்து அந்த விராடதேச தலைநகரில் நின்று கொண்டு இந்த விராடதேசத்தில் என்னோடு மல்யுத்தத்துக்கு யாராவது இருக்கிறார்களான்னு சவால் விடுதான். உடனே விராட மன்னன் சில மல்யுத்த வீரர்களை அனுப்பினான், தோத்து விட்டார்கள். உடனே மன்னனுக்கு மிகுந்த அவமானம். நம்முடைய இடத்துக்கு வந்து ஒருவன் சவால் விட்டிருக்கிறான், அவனை வெற்றி பெறுவதற்கு நம்மிடம் யாருமே இல்லை என்று கவலைப்படுகிறான் விராடதேச மன்னன். இதை தர்மர்ட்டின்னு சொல்றான். எவ்வளவு அவமானமான விஷயம் பாருங்க. நம்ம இடத்துக்கு வந்து சவால் விடுறான், அவனை தோற்கடிக்க முடியல, வெக்கமா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். தர்மர் சொன்னார், மகாராஜா கவலைப்பட வேண்டாம், நான் பார்த்திருக்கிறேன். அந்த மடப்பிடி கைங்கரம் பண்றான் பாருங்க, வல்லாளன். நான் அவன் நல்ல மல்யுத்தம் பண்ணதை நான் பார்த்திருக்கிறேன். பாண்டவரோடு இருக்கும்போது அவன் செய்திருக்கான் பார்த்திருக்கிறேன். நீங்க அவனை கூப்பிட்டு அனுப்புங்க, அவன் வெற்றி பெற்றுவான் சொல்லுவோம். நல்ல வேலை ஞாபகப்படுத்தினார். நான் அன்னைக்கே பார்த்தேன், அவன் வாட்ட சாட்டமா இருக்கிறான். அப்போட்ட கேட்கவும் செய்தேன், மல்யுத்தம் தெரியுமான்னு தெரியும்னு சொன்னான். உடனே அவனுக்கு பீமசேனனுக்கு ஆளனப்பட்டது. வந்தான், வணங்கி பவ்யமா நிற்கிறான். உடனே மன்னன் விராடதேச மன்னன் சொன்னான், வல்லாளனே, மல்யுத்தம் இதுக்கு முன்பு செய்திருக்கிறாயா? ஆம் சாமி, செய்திருக்கிறேன் சுவாமி. வெற்றி பெற்றிருக்கிறாயா? நிறைய பேர்களை வெற்றி பெற்றிருக்கிறேன். இப்போ ஒருவன் வந்து சவால் விட்டு கொண்டிருக்கிறான், அவனோடு மல்யுத்தம் செய்து அவனை விரட்டி விடுவாயா? முடிந்த அளவுக்கு நான் முயற்சி செய்கிறேன் சாமி. உடனே தர்மர் சொன்னார், இல்லை, இவன் வெற்றி பெற்று விடுவான், இவன் அடக்கமாக பேசுகிறான், இவனை அனுப்புங்கள், நல்ல செய்தி வரும் என்று சொல்ல, தர்மர் என்ன சொன்னாலும் விராடதேச மன்னர் ஏற்றுக்கொள்வார். அவருடைய தெய்வீக தோற்றத்துக்கு விராடதேச மன்னன் கொடுக்கிற மாதிரியா. உடனே விராடதேச மன்னன், இப்பொழுதே நீ செல்வாயாக, அவன் ஊர் அரங்கத்திலே நின்று கொண்டிருக்கிறான், அவனோடு மல்யுத்தம் புரிந்து வெற்றி பெற்று நீ வருவாயாக, உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் சொல்லும். பீமசேனன் அதே மாதிரி மார்வடத்தில் தான் செல்லுகிறான். ஏனென்றால் பீமசேனன் என்பது தெரியக்கூடாது, தெரிந்தால் துரியோனுக்கு தகவல் போயிடும். மார்வடத்தில் போய் அவன்கிட்ட போய் மல்யுத்தத்துக்கு போனான். முதல்ல ஆரம்பத்தில் பீமசேனன் தான் தோல்வி காண்பதாக நடித்தான். எல்லாரும் பரிதாபப்பட்டாங்க, வேதனைப்பட்டாங்க. அவங்கிட்ட போய் மடப்பிடி கைங்கரம் பண்ற இந்த சுவாமி வந்து சண்டை போடுறாரு, இது சண்டை போட வேண்டாம் வான்னு சொல்லி மக்கள் சத்தம் போடுறாங்க. அந்த அளவுக்கு பீமசேனன் அடிச்சிட்டான். கடைசியாக பீமசேனன் தன்னுடைய ஆக்ரோஷத்தெல்லாம் கூட்டி ஒரு அடி அடித்தான். அப்படியே கீழே சாய்ந்து விட்டான், செத்து கீழே விழுந்து விட்டான். ஒரு அடியில பீமசேனனுடைய
ஒரு அடி தாக்கு பிடிக்க முடியல. எல்லாரும் அமர்க்கலமா சத்தம் போட்டார்கள், ஆரவாரம் பண்ணினார்கள், புகழ்ந்தார்கள். அதுக்குள்ள மன்னனுக்கு தகவல் வந்தது, மகாராஜா முதல்ல அவன் தான் செவிச்சுக்கிட்டே இருந்தான், அப்புறம் எப்படியோ தெரியல அடி பொறுக்க மாட்டாம வேதனையில ஓங்கி ஒரு அடி அடிச்சாரு, அவன் செத்து போயிட்டான். அப்படியா? உடனே அவனை வரவழைச்சி பாராட்டி, விராடதேசனுடைய மானத்தை மரியாதையை நீ காப்பாற்றி விட்டாய். அவன் நிறைய அடித்து விட்டதாக கேள்விப்பட்டேன். அது அடி எங்களுடைய மானத்தை காப்பாற்ற நீ வாங்கின அடி என்று மன்னன் புகழ்ந்து அவனுக்கு மாலைகள் எல்லாம் இட்டு கௌரவித்து அவனை அனுப்பினார். அவனும் தர்மரையும் ராஜா வணங்கிவிட்டு அந்த புறத்துக்கு சென்று விட்டான். உடனே விராடதேச ராஜாவுக்கு சந்தோஷம். தர்மரிடம் நீர் நல்ல வேலை சொன்னீர் என்று புகழ்ந்து கொண்டான். இப்படி இருக்கும்போது இந்த விராடதேச மன்னனுக்கு ஒரு மைத்துனன், மகாராணியுடைய தம்பி கீசகன்னு பேர். அவனும் பெரிய சண்டியன், பெரிய வீரன். அந்த மல்யுத்தக்காரன் வந்த சமயத்தில் கீசகன் அங்க இல்லை, அவன் வேறு நாட்டுக்கு போயிருந்தான். அவன் இருந்திருந்தால் கீசகன் தான் அவனை அடித்துக் கொண்டிருப்பான். அப்படி ஒரு வீரன் அவன். அந்த அரண்மனையில விராடதேசத்துல விராடமன்னன் பேருக்குத்தான் ராஜா, இந்த கீசகன் தான் ஆண்டு கொண்டிருக்கிறான். இந்த கீசகனை மீறி விராடதேச மன்னன் ஒண்ணுமே பேச முடியாது. எல்லாரும் பயப்படுவாங்க. அவனும் முரட்டு ஆத்மா, சட்டம் பண்ண மாட்டான். சில யுத்தம் வர்ற சமயத்தில் இவன் தான் போய் வெற்றி பெறுகிறான். அந்த திரிகர்த்தா நாடு மன்னன் சுசர்மன் யுத்தத்துக்கு வந்தான், யாரோ விராடதேச மன்னனோடு. அப்பொழுது கீசன் தான் போய் அவனை தோற்கடித்து வெற்றி பெற்றான். இப்படியெல்லாம் நாட்டுக்கு பாதுகாப்பாக இருப்பதனால ராஜா அவனுடைய ஆதிக்கத்தையும் ஏற்றுக்கொண்டார். இவன் ஒரு நாள் தன்னுடைய சகோதரியுடைய அந்தப்புறத்துக்கு போனான். அந்தப்புறத்துக்கு போனவன் அங்கே மாலை கட்டி கொண்டிருந்த திரௌபதியை பார்த்தான். திரௌபதியை பார்த்த உடனே அவருடைய அழகில் மயங்கி விட்டான். தன்னுடைய சகோதரியிடம் யார் என்று கேட்டான். சகோதரி தெளிவா சொன்னான், கந்தர்வ பெண், 5 கணவன்மார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சாபத்தின் காரணமாக மறைந்திருக்கிறார்கள். 1 ஆண்டு காலம் தங்கியிருப்பார்கள், அப்புறம் போய்விடுவார். அவர்கள் தங்கியிருந்தாலும் விலகியிருந்தாலும் அவர்கள் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த பெண்ணுக்கு யாராவது இடைஞ்சல் பண்ணினால் அவர்கள் கொன்று விடுவார்கள் என்று திரௌபதி சொன்னதை அப்படி சொன்னார். ஆனாலும் இவனுக்கு அது காதுல உரைக்கல. எப்படியாவது திரௌபதியை அடைய வேண்டுங்கிற எண்ணம் இவனுக்கு வந்துட்டு, உடனே போய் திரௌபதிட்ட போய் தன்னுடைய அபிமானத்தை, தன்னுடைய ஆசையான வார்த்தைகளை சொன்னான். அவளும் பக்குவமாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து மகாராணி பக்கம் போயிட்டான். என்ன செய்வது? சிக்கல், பிரச்சனை, வெளி சொல்ல முடியாத பிரச்சனை. 1 ஆண்டு காலம் மறைந்திருக்கிற இடத்துல இப்படி ஒரு சிக்கல் திரௌபதி. பீமனுக்கோ அர்ஜுனுக்கோ தெரிந்தால் கீசனை கொன்றுவாங்க. கீசனை கொண்டாச்சுன்னா தாங்கள் இருக்கிறது தெரிந்துவிடும். என்ன செய்வதுன்னு திரௌபதி ராவும் பகலும் தூக்கம் இல்லாமல் கிடந்து துடிக்கிறான். அவன் ஒரு நாள் வந்தான். வந்து என்னுடைய அந்த புறத்து அறைக்கு நீ சாப்பாடு கொண்டு வா அப்படிங்க திரௌபதியை பார்க்க. அவ எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே, அவங்க நீதான் கொண்டு வரணும் தான் சகோதரிட்ட போய் சொன்னான். அவளுக்கும் தப்புன்னு தெரியுது, தம்பியுடைய பிடிவாதம் தெரியுது. ஆனா தம்பிக்கு ஆபத்து வந்துருன்னு பயப்படுதான். அவன் பிடிவாதமா இருக்கான். சாப்பாடு தானமா கேட்காம கொண்டு கொடுத்துருவாயேன்னு சொன்னான்.
திரௌபதி மருகி மருகி சாப்பாடை கொண்டு போனான். அங்க போன இடத்துல அவ கையெட்டி பிடிக்க முயற்சி பண்றான். அவ விலகிறான். அவன் விரட்ட ஆரம்பிச்சிட்டான். அவ அப்படியே ராஜா இருக்கிற இடத்துக்கு போயிட்டாய்வா. பீமசேனை பார்த்தான். பார்த்த உடனே பீமசேன பின்னால வந்தான். அவ திரௌபதி, மகாராஜா, உங்க அரண்மனையில ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லையா மகாராஜா அப்படின்னு கேட்டான். கீசையா நிக்கான். உடனே பீமசேனுக்கு கோபம் உச்சிக்கு வந்தது. தர்மர் பார்த்தார். சமையல்காரா, கூடாது. காடுகள்ல காய்ந்த மரங்கள் கிடைக்கும், தேடிப்பார். பச்சை மரம் விறகுக்கு உதவாது, நீ போ அப்படின்ட்டு அவன் புரிஞ்சுக்கிட்டான், போயிட்டான். அந்த கீசனும் தர்பார் மண்டபத்துக்கு போனதுனால அவனும் விலகிட்டான். ஆனாலும் அவன் விடலை. சகோதரி சொன்னான், வேண்டாண்டா, அவ தெய்வீக பெண் மாதிரி இருக்கா, உனக்கு ஆபத்து வந்துடும், நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், அவன் தெய்வமா தான் இருக்கிறா. அவன் கேட்கல. உடனே அவன் சொல்லிட்டான், எம்மா, உன்னை நான் பாதுகாக்க முடியல, என் தம்பி கேட்க மாட்டேங்கிறான், அவனால உனக்கு ஒரு ஆபத்து வந்து உன்னுடைய கணவர்கள் அவனை கொண்டுருவாங்களோ எனக்கு பயம் வந்துட்டுமா, அதனால நீ வேற எங்கேயாவது போமா அப்படின்னா. உடனே கொஞ்சம் இவ்வளவு நாள் கழிச்சிட்டேன், நான் 5-6 மாசம்தான் இருக்குது, நான் குறையும் நான் கழிச்சிருந்தேன், இனி நான் எங்க போவேன்? 1 வருஷம் ஆயிட்டுனா என்னுடைய கணவன்மார்கள் உங்களுக்கு நல்லது செய்வாங்க, இப்போ இடையில போச்சோன்னா என்னுடைய கணவன்மார்கள் கோவப்பட்டுறக்கூடாதுமா அப்படின்னு சொல்லும். ராணிக்கு பயமே ஏற்பட்டுட்டு, சரிம்மா, உன்னை நீ பாதுகாத்துக்கோமா, உனக்கு நான் உத்தரவாதம் சொல்ல முடியல, என்கிட்ட வந்து நீ வருத்தப்படாத, உன்னை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு, நான் பார்த்துக்கிடுதேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இதை கீசன்ட்டு சொல்லிட்டான். ஏதா நீ போகாதடா, அவ தெய்வ பெருடான்னு அவன் கேட்கல. ஒரு நாள் ராத்திரி திரௌபதி போய் பீமசேனன் படுத்திருக்கிறது போனான். பீமசேனன் எந்திரிச்சான், அழுதான். நடந்ததை கண்ணால பார்த்துட்டு அவன் இம்சை தாங்க முடியல. என்ன செய்யறதுன்னு கேட்டான். ஒன்றும் இல்லை, அவன் நாளைக்கு வந்தான்னா இன்னைக்கு ராத்திரி நடனசாலைக்கு அவனை வர சொல்லு, நான் அங்க போயிருந்தேன், அப்ப நடக்குது வேற, நீ அவனுக்கு எனக்கும் தெரிவித்ததாகவே வர சொல் அப்படின்னு பீமன் சொல்லிட்டான். அதே மாதிரி காலையில வந்தான், அவட்ட ஆசை வார்த்தை கொடுத்தான். உடனே அவன் சொன்னான், அந்த புறம் அவமானம் பேசுவாங்க, ராத்திரி 10 மணிக்கு மேல நடனசாலையில யாருமே இருக்க மாட்டாங்க, அங்க நீங்க வந்துருங்க, உங்களுக்காக வேண்டி காத்திருப்பேன் அப்படின்ட்டான். உடனே சந்தோஷம் ஆக முடியாது. தன்னை ஒப்பனை செய்யறான், தன்னை அழகுபடுத்துறான், விதவிதமான ஆடைகளை அணிகிறான், ஆபரணங்களை அணிகிறான், வாசனா திரவியங்களை போடுறான். அவன் ராணிக்கு சந்தேகம். தம்பியை கூப்பிட்டான், உன்னை பார்த்தா சந்தேகமா இருக்குடா, ஏதோ சூது நடக்க மாதிரி தெரியுது, அந்த பெண் அப்படிப்பட்ட பெண் கிடையாது, வேண்டாம், இல்ல அக்கா, இல்ல அவதான் இங்க நடனசாலைக்கு வர சொன்னா அப்படிங்கிறான். போகாதடா, சொன்னா கேளு, சொன்னா கேளு. அவன் கேட்க மாதிரி இல்லை. அதே மாதிரி ராத்திரி போயிட்டான். பீமசேனன் நல்ல ஒரு கட்டில்ல படுத்திருக்கிறான். கை நிறைய வளையல போட்டு, அந்த கை வளையல் மட்டும் வெளியே தெரியும். அந்த அன்னசல்ல ஒரு விளக்கு மட்டும் ஏற்றப்பட்டிருக்கு. ஆர்வத்தோடு போனான். கட்டில்ல ஒரு கை வெளியே தெரியுது, அல்ல வளையல் தெரியுது.
தன்னுடைய காரியம் நிறைவேற்றிட்டுன்னு சொல்லி சந்தோஷம் ஓடி போய் மூடி இருந்த அந்த புடவைய அந்த போர்வையை எடுத்தான் பீமசேனன். யார் நீ என்ன, யார் நீன்னா கேட்கிற? பீமசேனனுக்கு அவனுக்கு கடுமையா யுத்தம் நடந்தது. கீசனை அடிச்சு துவைச்சு எலும்பெல்லாம் நொடிச்சு பந்து கணக்க உருட்டி வச்சுட்டான். அவனுக்கு ஆக்ரோஷம் அத்தனை செஞ்சிட்டு போய் தீர்த்தம் ஆடிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி போய் படுத்துட்டான். திரௌபதிக்கு போனான், ஓடி போனான். ராணியை பார்த்தா, அம்மா ஆபத்தாயிட்டுமா, ஆபத்தாயிட்டுமா. என்னம்மா சொல்ற? உன்னை தேடித்தானே வந்தேன். ஆமா, அவர் இம்சை தாங்க முடியாம நர்ணசாலைக்கு வரவழைத்தேன். ஆனா வந்தார், என் கணவன்மார் வந்துட்டாங்க. என் கணவனார் வந்து நம்ம கீசக ராஜாவை அடிச்சு கொன்னு எலும்பெல்லாம் உருட்டி விட்டாங்கம்மா. எனக்கு என்ன சொல்ல அப்படின்னு சகோதரி இல்லையா? சொன்னனே ஒப்பாரி வச்சான். தகவல் எல்லாம் போச்சுது. கீசகன் சாதாரண சாகக்கூடியவன் கிடையாது. பிராணதேச மன்னனும் வருத்தப்பட்டான். எப்படி சாவு மட்டும் இல்ல, அவனை கொண்டு இருக்க விதத்தை பார்த்தா கொடூரமா இருக்குது. உடனே இனி அந்த பெண்ணை வச்சிருக்க கூடாது, போய் சொல்லுவோம் அப்படின்னு மன்னன் ராணியை பார்த்து போய் சொல்லு அப்படின்னா. ராணி பயப்படுதான். இல்லைங்க, போய் சொன்னா கோப்பிடுவாங்களா அவங்க கணவன்மாரு. இந்த கொஞ்ச நாள் தான் இருக்கு, அவ பக்கமா வச்சுட்டு அனுப்பி விட்டுருவோம், ஆபத்து வேண்டாம் அப்படின்னு ராணி சமாளிச்சிட்டான். இப்போ திரௌபதிக்கு எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இந்த கொஞ்ச நாள் தான் இருக்குது, முடிய போகுது, அஞ்ஞானவாசம் முடிய போகுது. துரியோதனன் எல்லா இடங்களுக்கும் தூதர்கள் அனுப்பியிருக்கான். தன்னுடைய நண்பர்களுடைய நாடுகளுக்கெல்லாம் தகவல் போயிருக்குது. தன்னுடைய நண்பர்களுடைய நாடுகள் பூரா தகவல், பாண்டவர்கள் இல்லை. நண்பர்கள் அல்லாத தேசங்கள் எல்லாம் ஒற்றர்கள் போயிருக்காங்க, அவங்க எல்லாம் திரும்பிட்டாங்க. பாண்டவர்கள் இல்லை. உடனே எங்குமே பாண்டவர்கள் இல்லை, பாண்டவர்கள் இறந்திருக்க வேணும் அப்படின்னு சொல்லி ஒற்றர்கள் சொன்னாங்க. ஏன்னா உயிரோடு இருந்திருந்தால் நாங்கள் பாண்டவர்களை பார்த்திருப்போம். 5 பேர் திரௌபதி சேர்த்து யாருமே இல்லை, அதனால செத்து இருக்கணும் அப்படின்னாங்க. உடனே துரோணர் சொன்னார், பாண்டவர்கள் சாக மாட்டார்கள், உயிரோடு தான் இருக்கிறார்கள், சாகவே இல்லை அப்படின்னு துரோணர் வேகத்தில் தெளிவா சொல்லிவிட்டார். உடனே அப்படியே சகுனி, கர்ணன், துச்சாதனன் எல்லாரும் இருந்து ஆராய்ச்சி பண்றாங்க. ஒவ்வொரு ஒற்றனையா கூப்பிட்டு கேட்கறாங்க, நீ எங்க போனீங்க என்ன கூப்பிட்டு கேட்கறாங்க. அந்தந்த நாடுகளில் விசேஷத்தை பூரா சொல்றாங்க. அப்போ பிராண தேசத்துக்கு போன ஒற்றர்களும் வந்தாங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்கறாங்க, பிராண தேசத்துக்கு போனீங்களே, அங்க என்ன அதிசயம் சொல்லுங்க. சாமி, அதிசயம்னு ஒண்ணும் இல்லை, பிராண தேசம் ரொம்ப நாளா வறட்சியில் இருந்தது, இந்த வருஷம் நல்ல மழை பெஞ்சு செழிப்பா இருக்குது. உடனே சகுனி அயோக்கியம்தான், ஆனாலும் முடிவு நல்லா இருக்கும். பாண்டவர்கள் இருக்கிற இடத்தில் மழை பெய்யத்தான் செய்யும். சகுனி சொல்றான், பாண்டவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் மழை பெய்யும், வறட்சி வராது. சரி, வேற என்ன அதிசயம்னா, அங்க கீசன்னு சொல்லி மகாவீரன், ஆமா திரியோதனன் தெரியும், ஆமா அவனுக்கு இணையான வீரர்களே கிடையாத, மல்யுத்தத்தில் அவனை வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிக்கவர்களே கிடையாத. அவனுக்கு என்னாச்சு? அவனை கொன்னுட்டாங்க. யாரு கொன்னானே தெரியல. ராத்திரி செத்து கிடக்கிறான். ஏன் செத்தான்? அந்த அரண்மனையில ஒரு பெண் வேலைக்கு வந்திருக்கான். அந்த வேலைக்கார பெண்ணை கீசக ராஜா விரும்பினாரு.
அந்த வேலைக்கார பெண்ணுடைய கணவன் தான் கொன்னதாக சொல்றாங்க. அந்த வேலைக்கார பெண்ணுக்கு 5 கந்தர்வர்கள் தான் கணவன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னான். உடனே நிச்சயமாக அந்த வேலைக்காரி ரூபத்தில் இருக்கிறவள் திரௌபதி தான், கொன்னது பீமன் தான். பீமனை தவிர வேற யாருமே கீசகனை கொல்ல முடியாது. அடுத்து வறட்சியான தேசம், மழை பெஞ்சு செழிச்சு இருக்குன்னு சொன்னா பாண்டவர்கள் இருந்தால் நடக்கும். அது நல்லவர்கள் இருக்கக்கூடிய நாடு. இந்த 2 அடையாளத்தை வைத்துக் கொண்டு பிராண தேசத்தில் தான் பாண்டவர்கள் இருக்க வேண்டும். தர்மர் உனக்கு தெரியுமே, நீ பார்த்திருக்கியான்னு கேட்டான். இல்ல, பார்க்க முடியல. ஒருவரையும் பார்க்க முடியல. நாங்கள் நாடு முழுக்கும் சுத்தி இருக்கிறோம், அரண்மனைக்கும் சென்றிருக்கிறோம், எல்லாரையும் பார்த்திருக்கிறோம். ஆனால் பாண்டவர்களை மட்டும் பார்க்க முடியும். அப்படியா? எப்படியோ மாறுவேடத்தில் இருக்கிறார்கள், மாறுவேடத்தில் ஒளித்திருக்கிறார்கள். பாண்டவர்களை வெளியே கொண்டு வரணும். உடனே கர்ணன், துச்சானன், துரியோதனன் வேலை செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்கன்னா, பிராண தேசத்துக்கு பக்கத்துல அந்த திரிகர்த்த தேசத்துல சுசர்மன்கிறவன் துரியோதனன் நண்பன். அவனுக்கு தகவல் போச்சு, நீ பிராண தேசம் நீ படையெடு, நானும் படையெடுக்கிறோம். நீ ஒரு பக்கம் இருந்து அங்குள்ள ஆணிரைகளை எல்லாம் நீ கவர்ந்து செல். நானும் படையோடு வந்து ஒரு பக்கம் இருந்து தாக்கி கவர்ந்து செல்கிறேன். பாண்டவர்கள் உள்ளே இருந்தால் வெளியே வந்து விடுவார்கள் என்று தீர்மானம் செய்தார்கள். அவனும் அந்த திரிகர்த்த தேச ராஜாவும் சந்தோஷப்பட்டான். ஏன்னா முன்பு படையெடுத்து போன போது கீசன் உயிரோடு இருந்தான், தோழி. இப்ப கீசன் செத்து போயிட்டான். அதனால பிராண தேசத்தை கைப்பற்றி விடலாம், துரியோதனன் இந்த நாட்டை நமக்கே தந்து விடுவான் என்று அவன் தயாராகிட்டான். தயாராகி தெற்கு திசையிலிருந்து அவன் தாக்கணும், வடக்கு திசையிலிருந்து துரியோதனன் தாக்கணும் சொல்லி துரியோதனன், கர்ணன், துரோணர், பீஷ்மர் எல்லாரும் படையோடு வந்து பிராண தேசத்துக்கு வந்தாச்சு. அவன் பக்கத்து நாட்டுக்காரன் இல்லையா, அவன் சீக்கிரம் படையெடுத்து வந்துட்டான். படையெடுத்து வந்து பிராண தேசத்தில் உண்டான ஆணிரைகளை எல்லாம் கவர்ந்து கொண்டு போறான். உடனே பிராண தேச மன்னனுக்கு தகவல் வருது. பிராண தேச மன்னனுக்கு கவலை. என்ன கவலைன்னா, கீசன் இல்லையே, இந்நேரம் கீசன் இல்லையே, கீசன் இருந்தால் இது நடக்குமா, இப்ப என்ன செய்யறதுன்னு கவலைப்படுறாங்க. உடனே தர்மர் சொன்னார், மகாராஜா கவலைப்பட வேண்டாம், எனக்கும் யுத்தம் தெரியும். அது மட்டும் இல்லை, அந்த சமையல்காரனுக்கு யுத்தம் தெரியும். அது மட்டும் இல்லை, அந்த குதிரைக்காரன் உதவ வந்தானே அவனுக்கும் தெரியும். இந்த மாடுகளை பார்க்க அவனுக்கும் தெரியும். இவரெல்லாம் பாண்டவர்களுடைய அரண்மனையில் வேலை செய்தவங்க, எனக்கு தெரியும். அவங்களையும் கூப்பிட்டுக்கிடுவோம், வந்த படையை சேர்த்துக்கிடுவோம், வாங்க போவோம் அப்படின்னு. உடனே மன்னருக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. இது எனக்கு எப்படி நண்பரா இருக்கிறீர்கள் அப்படின்னு சந்தோஷப்பட்டு 4 தர்மர், பீமர், நகல சகாதேவன் பிராண தேச மன்னனோடு பட புறப்பட்டு போச்சு. போரிட்டார்கள். முதலாவதாக அந்த திரிகர்த்த தேச மன்னனுக்கும் பிராண தேச மன்னனுக்கும் யுத்தம் நடந்தது. அதுல பிராண தேச மன்னன் தோல்வி. உடனே தர்மர் பீமசேனை கூப்பிட்டார். உடனே நீ அவனை தோற்கடினார். உடனே போனாங்க. கடுமையா யுத்தம் நடந்தது. திரிகர்த்த தேச ராஜா தாக்கு பிடிக்க முடியாமல் ஓட்டம் பிடிக்க ஆரம்பித்து விட்டார். வெற்றி நடந்துகிட்டு. இதே நேரத்தில் துரியோதனன் படைகள் வருது. அது ஒரு பக்கம் இருந்து, வடபக்கம் இருந்து அந்த படையில் உள்ள நுழைஞ்சி பசுக்களை எல்லாம் அதுக்கு கைப்பற்றுது. இந்த தகவல் வந்தது. ராஜா
திரிகர்த்தா தேச மன்னனோட யுத்தம் செய்ய போயிருக்கிறார். இங்க ராஜாவுடைய குமாரன் உத்தரகுமாரன் அவன் இருக்கிறான். அங்கத்தான் அவன் அந்த புறத்தில் இருக்கிறான். அவன் வயதுக்கு இன்னும் தனித்து போய் யுத்தம் செய்யக்கூடிய அளவுக்கு அவனுக்கு இன்னும் பக்கம் வரல. ஆனாலும் படை வந்திருக்குன்னு சொன்ன உடனே சத்திரியர்கள் இல்லையா, அவன் சொன்னான், நான் சொல்கிறேன், எனக்கு தேரோட்டுவதற்கு மட்டும் ஒரு ஆள் இருந்தால் போதும் அப்படின்னா. உடனே இத பாஞ்சாலி கேட்டான், திரௌபதி கேட்டான். உடனே உத்தரகுமாரிட்ட போய் அவன் சகோதரிட்ட போய், உனக்கு ஆடல் பாடல் சொல்லி கொடுக்காருல, அவருக்கு தேரோட்ட தெரியும், அவரை கூட்டுக்கிட்டு உத்தரகுமாரனை அனுப்பு அப்படின்னு திரௌபதி சொல்லிட்டான். உடனே உத்தரகுமாரி தனக்கு ஆடல் பாடல் சொல்லிட்டு அர்ஜுனை கூப்பிட்டு, உனக்கு தேரோட்ட தெரியுமாம்லான்னு. ஆமான்னு. படையெடுத்து வந்திருக்கிறாங்களா? அஸ்தினாபுரத்திலிருந்து படையெடுத்து வந்திருக்கிறாங்களா? எங்க அப்பா யுத்தத்துக்கு போயிட்டாரு, இது வடக்கிருந்து வந்திருக்குது, என் தம்பி போறோம்ங்கிறான், தேரோட்ட ஆளுன்னு சொல்றான், நீ போய் தேரோட்ட, நான் கூட்டு போறேன் அப்படின்னு அர்ஜுனன் தேரோட்ட, உத்தரகுமாரன் உட்கார, தேர் புறப்பட்டு வருது. வந்தா படைகளை பார்த்தா திரியோருடைய படைகள் கண்ணு கட்டின தூரத்தில் நிற்குது. உத்தரகுமாரன் பார்த்தான், பிருகண்ணா, அர்ச்சனை பேர் பிருகண்ணா, பிருகண்ணா உடனே திருப்பு, உடனே திருப்பு, நம்மளால யுத்தம் செய்ய முடியாது, இவங்களை பார்க்கவே பயமா இருக்கு அப்படின்னா. உடனே அர்ச்சனை சொன்னா, பயப்படாத, நான் இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுற, உனக்கு என்ன தெரியும், ஆட தெரியும், பாட தெரியும், வேற என்ன தெரியும் அப்படின்னு அவன் திருப்புங்க. அர்ஜுனா தேர முன்ன கொண்டு போறான், அவன் கீழே குதிச்சு ஓடுதான். அர்ஜுனா கீழே இறங்கி அவன் பிடிக்க போறான். தூரத்திலிருந்து துரோணர் பார்த்துக்கிட்டே இருந்தார். இந்த தேரை ஓட்டிட்டு வந்தவன் ஆணாவும் தெரியல, பெண்ணாவும் தெரியல, ஆனா ஒரு சாட அர்ச்சனை மாதிரி இருக்குது அப்படின்னு கர்ணனை கூப்பிட்டு, கர்ணா, எழுத்தால ஒரு தேர் தான் வந்தது, ஆமா ஒரு பொம்பளை தேர் விட்டு வந்தா, அந்த பொம்பளை நல்லா கவனிச்சியா? கவனிச்சேன். அது அர்ச்சனை மாதிரி தெரியலையா? இல்ல. சரி, அர்ச்சனே இருக்கட்டுமே, அது நமக்கு என்ன பயம் அப்படின்னு கர்ணனை உதறிட்டான். உடனே துரோணாச்சாரியருக்கு சந்தேகம் தீரல. இந்த உத்தரகுமாரனை பிடிச்சிட்டு அர்ச்சனை பிடிச்சிட்டு வந்துட்டான். பிடிச்சிட்டு வந்து, நீ பயப்படாத, நீ தேர ஓட்டு, நான் சண்டை போடுவேன், வேண்டே வேண்டாம், வேண்டே வேண்டாம் அழுதான். உடனே இங்கிருந்து பாண்டவர்கள் இந்த பிராண தேசத்துக்குள்ள நுழையதுக்கு முன்பாக பிராண தேசத்தினுடைய எல்லையில ஒரு பெரிய வன்னிய மரம், அந்த வன்னிய மரத்துல பெரிய பொந்து, அந்த பொந்துக்குள்ள தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் ஒளிச்சு வச்சிருந்தாங்க, ஆபரணங்களையும் ஒளிச்சு வச்சிருந்தாங்க. உத்தரகுமாரனை கூப்பிட்டு, அர்ச்சனை நீ மேலே ஏறுப்பா. ஏறா, என்ன தெரியுதுன்னா பெரிய வில் இருக்குன்னா அந்த வில்லத்துக்கு கீழே போடுன்னா. போட்டான். வேற என்ன இருக்குன்னா பெரிய ஆயுதங்கள், அது அங்கே இருக்கட்டும். கீழே வந்தான். அம்மா நீங்க யாரு கேட்டான். அர்ச்சனை கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா, அர்ச்சனராஜா வில்லுக்கு விஜயன் நான் தான், அந்த வில்லு தான். அப்படியா? அவனுக்கு ஆச்சரியம். அப்ப மற்றவங்க, உங்க அப்பா கூட இருக்கிறாரா கங்கர் சன்னியாசி, அவர் தான் தருணர். வடப்புலி கைங்கரியம் பண்றாரா வல்லாளன் பீமசேன். பாண்டவர்களா? உடனே ஒரு சந்தோஷம் வந்துட்டு, நீங்க அர்ச்சனா, சந்தோஷம் வந்துட்டு, நான் இப்ப தேர் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி தேர் ஓட்டிட்டு போறான். அர்ச்சனா அந்த பேடி வேஷத்தில் தான் நிற்கான். உடனே தேர், ஒத்த தேர் வருது. துரோணாச்சாரியருக்கு தெளிவாயிட்டு, இவன் நம்மளை எதிர்த்து ஒருத்தன் தனிமையில வருவதாயிருந்தா அர்ச்சனனை தவிர வேற யார் வர முடியும்? பீஷ்மரை கூப்பிட்டார். பீஷ்மரே,
வருவது அர்ஜுனன். பார்த்தார், ஆமா அப்படியே இருக்கிறானே, இங்கதான் இருந்திருக்கான் உங்களுக்கு. ஆமா, ஒரு வருஷம் முடிஞ்சிட்டுதான்னு கேட்டார். முடிந்து விட்டது. பாண்டவர்கள் அன்றைக்கு சூதாட்டத்தில் தோத்தார்கள் அல்லவா? தோத்து விட்டு அன்றைக்கே புறப்பட்டார்கள். அந்த நேரம் முடிந்து விட்டது. அவர்கள் சூதாட்டத்தில் தோற்று நிபந்தனை ஏற்று வனவாசி புறப்பட்டு சென்றார்களே, அந்த நேரம் முடிந்து விட்டது. இப்பொழுது ஒரு வருஷம் அஞ்ஞானவாசம் முறப்பிரகாரம் முடிந்து விட்டது. ஆனா துரியோதனன் முடியலன்னு சொல்லுவான், விடியணும்பா. ஆனா கணக்கு பிரகாரம் முடிந்து விட்டது. உடனே முடிந்து விட்டது, இனி பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி பீஸ்வர்கிட்ட துரோணாச்சாரியர் சொல்லிட்டார். அர்ஜுனன் அந்த கணக்கை பார்த்துட்டான். உடனே இந்த செய்தி பரவிட்டது. அர்ஜுனன் 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 அர்ஜுனன். உடனே துரியோதனன் வந்தான். அர்ஜுனா, உன்னை நாங்கள் தெரிந்து கொண்டோம். 12 ஆண்டுகள் மீண்டும் நீ வனவாசம் செல்ல வேண்டும். ஒரு வருஷம் அஞ்ஞானவாசம் செல்ல வேண்டும். உன்னை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் அப்படின்னா. உன்னை அர்ஜுனன் சொன்னான், துரியோதனா, உனக்கு கணக்கு பார்க்க தெரியாது. துரோணாச்சாரியிடம் கேள், தாத்தா பீஷ்மாச்சாரியிடம் கேள், முடிந்து விட்டதா முடிந்து விடவில்லையா என்று. அதெல்லாம் கிடையாது, முடிந்து விட்டது. உடனே கைப்பற்றிய ஆணிரைகளை அஸ்தினாபுரம் கொண்டு செல்வோம் அப்படின்னு சொல்லி துரியோதனன் கட்டளை பிறப்பித்தான். உடனே கைப்பற்றின ஆணிரைகளை கொண்டு போக முயற்சி பண்ணாங்க. ஆனா அர்ஜுனன் வந்து தடுத்து நிறுத்தினா. அர்ஜுனனுக்கு அவர்களுக்குமாக கடுமையான யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தில் எப்படியாவது அர்ஜுனன் துரியோதனனை பிடிச்சிடலாம்னு முயற்சி பண்ணான். துரியோதனை பிடிச்சிடலாம்னு முயற்சி பண்ணினான், கடுமையான முயற்சி பண்ணான். ஏன்னா அவன் தேவலோகத்து யுத்தம்லாம் கற்றுக்கிறாங்க. ஆனால் துரோணாச்சாரியார், பீஷ்மாச்சாரியார், கர்ணன்லாம் சேர்ந்து தடுத்ததுனால துரியோதனை பிடிக்க முடியாம போயிட்டு. ஆனாலும் தோல்வி தோத்து ஓடின மாதிரி தான் அது. எல்லாரும் போயிட்டாங்க. உடனே அர்ஜுனன், உத்தரகுமாரா, நீ தேர்ல நின்று நான் உனக்கு தேர விட்டேன், நீ வெற்றி பெற்றதாகவே இருக்கட்டும். ஐயோ அர்ஜுனி, நீ ஒன்றும் பேசாத அப்படின்னா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் பழையபடி தேரோட்ட உத்தரகுமாரன் பில்லும் கைமா அந்த பெரிய காண்டிபத்தை கொண்டு அந்த வன்னிய மரத்தில் வச்சுட்டு இவர்கள் புறப்பட்டு வராங்க. அதுக்கு முன்னதாக தர்மர், வடார தேச மன்னர், வெற்றி பெற்று அந்த புறத்துக்கு வந்தாச்சு. தர்பார் மண்டலத்தில் வந்திருக்காங்க. சந்தோஷம் தாங்க முடியாது வடார தேச மன்னர். இப்படி சமயத்தில் ஒற்றர்கள் போனாங்க. ஒற்றர்கள் போய், மகாராஜா, உத்தரகுமார மகாராஜா, துரியோதனாதிகளை வெற்றி பெற்று விட்டார், பீஷ்மர் துரோணர்லாம் தோத்து ஓடி விட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான் அர்ஜுனன். அப்படியே வந்து சொல்லிட்டான். உடனே மன்னனுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. என் மகன் எப்பேற்பட்ட வீரன், பீஷ்மரை விரட்டிட்டானா, துரோணாச்சாரியர் விரட்டிட்டானா, கர்ணனை விரட்டிட்டானா, என் மகனுக்கு இணையானவனே கிடையாது அப்படின்னு சொல்லவும், என்னதான் இருந்தாலும் தர்மருக்கு அதை உள்ளூர பிடிக்கல. பீஷ்மரை விரட்டிட்டாரு, துரோணாச்சாரியரை விரட்டிட்டாருங்கிற வார்த்தை வந்து தர்மருக்கு ரசிக்கல. உடனே சொன்னாரு, மகாராஜா, அந்த தேரை ஓட்டிட்டு போனான் பாருங்க, அவன் திறமை உள்ளவன் அப்படின்னு சொல்லவும் மகாராஜா எரிச்சல் வந்துட்டு, என் மகன் வெற்றி பெற்றான்னு சொன்ன, அந்த பேடியை வெற்றி பெற்றான்னு சொல்றாரு அப்படின்னு என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு, அப்ப அவர்கள் அந்த சொக்கட்ட ஆடுற அந்த பகடை எடுத்து தர்மர் மேல வீசிட்டார். தர்மர் நெத்தியில பட்டு ரத்தம் சொட்ட ஆரம்பிச்சுட்டு, நல்ல வேலை அந்த நேரத்தில் பாஞ்சாலி வந்தான், திரௌபதி வந்தான். ஓடி போய் தான் முந்தானி சாலையை கிழிச்சு
அந்த ரத்தத்தை ஒத்தி எடுத்து உத்தரம் போட்டான். என்னம்மாண்ணா? தர்மருடைய ரத்தம் எல்லாம் பூமியில விழக்கூடாது ராஜா, பூமி தாங்காது, மகான் இல்லையா அப்படின்னா. ஆமா, நானும் ஆத்திரத்துல கொஞ்சம் அறிவிழந்துட்டேன், பெரியவரே பொறுத்துக்கொள்ளும். என் மகனை பத்தி உயர்த்தி சொல்லும் போது நீர் அந்த தேரோட்டிட்டு போன அந்த பெண்ணை பத்தி சொன்னதால எரிச்சப்பட்டேன், மனசுல காணாதையும் விட்டார். இப்படி சமயத்தில் உத்தரகுமாரன் வந்துட்டான், அர்ஜுனன் வந்துட்டான். உடனே தர்மர் ரகசியமா அர்ஜுனனை அந்த தேரோட்டி சென்ற அந்த பெண் மட்டும் வர வேண்டாம், உத்தரகுமாரன் மட்டும் வர சொல்லுங்க அப்படின்னா. ஏன்னா அர்ஜுனன் தர்மருடைய நெத்தியில காயத்தை பார்த்தா தாங்க மாட்டான், அதுக்காண்டி தர்மர் ரகசியமா சொன்னான். ஆனா உத்தரகுமாரன் வந்தான். உத்தரகுமாரனுக்கு இப்ப தர்மர் யாருன்னு தெரியும். ஓடி போனான், தர்மரை போய் வணங்கினான், அப்பா வணங்கினான். வணங்கிட்டு நெத்தியில காயத்தை பார்த்த உடனே, உங்க நெத்தியில என்ன காயம், என்ன காயம் அப்படின்னு பதறான் உத்தரகுமாரன். உடனே பிராதேச மன்னன் மகனை கூப்பிட்டார். மகனே, இவரை பத்தி உனக்கு தெரியவே தெரியாது, இவர் மீது மரியாதையும் பக்தியும் கூடுது, அவருக்கு நெத்தியில காயப்பட்டவனை நீ துடிக்கிற, என்ன விஷயம் அப்படின்னா. அப்பா, இவர் யார் தெரியுமா? யாரா? இவர் தான் தர்மர். தர்மரா? தர்மரா? ஆமாப்பா, தெரியாம போச்சு. என்னோட தேரோட்டிட்டு வந்தார அர்ஜுனன். ஓஹோ, மடப்பில் நிற்கிறார பீமசேனன், குதிரை பார்த்தார நகுலன், பசு பார்த்து சகாதேவன். அப்படியா? எந்திச்சாரு, கையெடுத்து கும்பிட்டாரு. ஏன்னா இவங்களாம் சக்கரவர்த்திகள். பிராரதேச மன்னன் 56 தேச ராஜாக்கள் ஒருத்தன், 56 தேச ராஜாவுக்கு அதிபதிகள் இவங்கெல்லாம். தர்மரா? தெரியாம போச்சு, வருத்தப்பட்டார். வருத்தப்பட வேண்டாம். பாண்டவர்களை கூப்பிட்டார், திரௌபதியும் கூப்பிட்டார், எல்லாத்தையும் கூப்பிட்டு, இனி நீங்கள் வேஷத்தை மாற்றி விடுங்கள், உங்களுக்குள்ள அந்தஸ்தோட மரியாதையோடு இருங்கள் அப்படின்னு. எதற்காக வேண்டி இந்த வேஷம் போட்டேன்னு கேட்டார். 1 வருஷ காலம் மறைந்திருக்கணும். அந்த 1 வருஷ காலம் முடிந்து விட்டது. 1 வருஷ காலம் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அரவணைத்தீர்கள், நாங்க தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு. உடனே பிராரதேச மன்னனுக்கு ஒரு ஆசை. என்னுடைய மகள் உத்தரகுமாரிக்கு அர்ஜுனன் ஆடல் பாடல்லாம் சொல்லிக் கொடுத்தான், அவளோடே தங்கி இருந்தான், கன்னிகா மாற்றத்தில் தங்கி இருந்தான். அதனால அந்த அர்ஜுனனுக்கு என் மகளை திருமணம் செய்து கொடுக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னா. உடனே அர்ஜுனன் வந்தான். இல்லை, எனக்கு மகா மாதிரி அவளை என்னுடைய மருமகளாக ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய மகன் அபிமன்யுக்கு உத்தரகுமாரியை திருமணம் செய்து கொடுங்கள். சந்தோஷம் பிரார்த்தனை பண்ணது. உடனே கல்யாண நாள் குறிக்கப்பட்டது. எல்லா தேச மன்னர்களுக்கு அழைப்பில் அனுப்பப்பட்டது. பிராரதேச தலைநகரில் அர்ஜுனனுக்கும் சுபத்திரைக்கும் ஒரே மகன் அபிமன்யு. அபிமன்யுக்கும் பிராரதேச மன்னுடைய மகள் உத்தரகுமாரிக்குமாக பாண்டவர்கள் எல்லா தேச மன்னருக்கு அழைப்பில் கொடுத்தார்கள். துவாரையிலிருந்து கிருஷ்ணன், பலராமர் உட்பட எல்லா மன்னர்கள் வந்தார்கள். எல்லா மன்னர்கள் முன்னாக சிறப்பாக, மிகுந்த சிறப்பாக அபிமன்யுக்கும் உத்தரகுமாரிக்கும் கல்யாணம் நடைபெற்றது. எல்லாரும் வாழ்த்தி வாழ்த்தி பாராட்டினார்கள். என்ற அளவிலே இன்றைய காலட்சேபத்தை நிறைவு செய்கிறோம். பிராட தேசம், பிராட பருவம் இதோடு முடிந்து விட்டது. நாளைக்கு உத்தியோக பருவம். பிராட பருவம் கேட்பது மகா புண்ணியம், மகா புண்ணியம், மகா புண்ணியம். ஸ்ரீராமச்சந்திரன் தத்போத்திரம் தத்பாத கமலாச்சிரியம் ஸ்ரீசைலநாதனியம் ஸ்ரீராமச்சந்திரன் குடும்பம்.